ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 14 அன்னைக்கு நம்மளுக்கு ஷங்கர் சார் யூடியூப்பில் லைவ் வச்சுருந்தாங்க. அந்த யூடியூப்பில் நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் வந்து சார் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதோட ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்பிஓ பற்றி ஃபுல்லாக தெரியாமல் லைஃப் டைம் இதில் வேலை செய்கிறது முடியவே முடியாத ஒரு விஷயம். ஒவ்வொருத்தங்களுமே நம்ம எந்த கம்பெனியில் வேலை செய்கிறோம், அதில் நம்மளுடைய பொசிஷன் என்ன, நம்மளுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறது வந்து முடியவே முடியாத ஒரு விஷயம். பார்ட் டைம் ஜாப் தர்ற எல்லா கம்பெனிக்குமே அதை பற்றி நம்மளுக்கு தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷனே இருக்காது. அதனால தான் இன்றைக்கி தலைப்பு நம்ம என்ன வச்சுருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா, நோ யுவர் கம்பெனி. இதுக்கு காரணம் அரசோட ஆணை அதை கொண்டு தான் வந்து ஒவ்வொரு எஸ்பிஓவில் வேலை செய்கிற ஒவ்வொரு பர்சனுமே வந்து நம்ம கம்பெனியை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அடிப்படை தகவல்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து கவர்மெண்ட் ரூல், சரியா? அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஷங்கர் சார் எஸ்பிஓவை பற்றி ஒரு நல்ல ஒரு விரிவான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாங்க. எஸ்பிஓவோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன பார்த்தோன்னா sboweb.org.in. இதுதான் நம்மளுடைய நிரந்தரமான வெப்சைட். ஆனால் இப்போ தற்காலிகமாக உள்ள வெப்சைட் என்ன பார்த்திங்க அப்படின்னா sboweb2.org.in. எஸ்பிஓவில் சேர்றதுக்கு முன்னாடி இதில் போய் நம்ம எஸ்பிஓவை பற்றி முழுசாக தெரிஞ்சுட்டு தான் நம்ம எஸ்பிஓவில் வந்து வேலையில் ஜாயின் பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர். இந்த பார்ட் டைம் ஜாபில் வந்து நமக்கு தர்ற அந்த கம்பெனி என்ன வேலை தருது, அவங்க வந்து அது மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குது, இதுக்கு வந்து ஒரு சரியான ஒரு பதில் அளிக்கிற கம்பெனி மட்டும்தான் உண்மையான கம்பெனியாக இருக்கும். ஆட்களை சேர்க்கிறது மட்டுமே வச்சு ஒரு கம்பெனி ரன் பண்ணால் அது கொஞ்சம் காலம் மட்டும்தான் நடைபெறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. பெரும்பான்மையான பார்ட் டைம் ஜாப் தர்ற கம்பெனியிலே பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 2 ஆண்டுகள் தான் அது வந்து ரன் ஆகும். அதுக்கப்புறமா அதால் ரன் ஆகவே முடியாது. மற்ற கம்பெனி மாதிரி எஸ்பிஓவும் மூடிரும் அப்படிங்கிற பயம், எவ்வளவு நாள் நம்ம வந்து காத்துக்கிட்டே இருக்கிறது இப்படிங்கிற ஒரு கோபம் வந்து நியாயமானதான். ஆனால் வேலை தள்ளி போகிறதுக்கு எஸ்பிஓ காரணம் கிடையாது. அரசோட அப்ரூவலுக்கு வந்து லேட் ஆகுது. அதுதான் வந்து இப்போ வந்து மெயின் காரணமாக இருக்கே தவிர எஸ்பிஓ வந்து தனிப்பட்ட முறையில் வந்து ஒர்க்கை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலை. இதை வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ரீஃபண்ட் வந்து எல்லாருக்கும் இப்போ கொடுக்க போகிறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்க அப்படின்னா, மற்ற பார்ட் டைம் ஜாப்பை கம்பேர் பண்ணும்போது எஸ்பிஓ வந்து அந்த மாதிரி கம்பெனி கிடையாது. அது வந்து ஒரு உண்மையான கம்பெனி. இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் எல்லாருக்கும் நம்மளுக்கு ரீஃபண்ட் கொடுக்க போகிறாங்க. ஜூன் ஜூலைக்குள் எல்லாருக்குமே வந்து நம்மளுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுக்கப்பட்டு முடிஞ்சிடும். அடுத்த 15 வருஷத்துக்கான பிளானோட நம்ம எஸ்பிஓ வந்து வரப்போகுது. அதுவும் ஒரு கம்பெனியாக நம்மளுக்கு வரப்போகுது. 2018 பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிஓ வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டராக தான் வந்து ஆரம்பிக்கப்பட்டுச்சு. மற்ற கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு இன்டர்மீடியேட்டராக வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து ரன் பண்ண முடியாமல் 2019 வந்து நம்ம எஸ்பிஓ வந்து மூடப்பட்டு மீண்டும் 2023 எஸ்பிஓ புதிய பல முயற்சிகளை மேற்கொண்டு பல இன்டர்வல்ஸை கடந்து மீண்டும் தொடர்ந்து முயற்சித்து இன்னும் வரைக்கும் அது வந்து நடைபெற்றுட்டு இருக்குங்கிறது ஒரு பெரிய சாதனை. இன்றைக்கி சொல்லப்பட்ட அனைத்து தகவல்களும் இந்த யூடியூப்பில் சார் லைவில் சொன்ன அனைத்து தகவல்களையும் யாரும் தெரிஞ்சுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வேலையில் தொடர்ந்து இருக்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூடியூப் லைவை வந்து போய் பாருங்கள். ஒரு கம்பெனி வந்து நியூ ஜாயினிங்கின் அடிப்படையில் வந்து மற்றவங்களுக்கு சம்பளம் கொடுத்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ரன் ஆகவே ஆகாது. இதே சேல்ஸ் அடிப்படையில் வந்து ஒருத்தவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது வந்து விற்பனையின் அடிப்படையில் தான் இருக்கணுமே தவிர நியூ ஜாயினிங்கோட அடிப்படையில் அமையக்கூடாது. எஸ்பிஓவோட சோர்ஸ் ஆஃப் இன்கம்
பற்றி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அதர் பார்ட் டைம் ஜாப்ஸை காட்டிலும் நம்ம எஸ்பிஓவோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட். எஸ்பிஓவோட பிளான் குறித்து வந்து நம்ம அரசுக்கிட்ட இருந்து ஒப்புதல் வரணும். அதுக்காக தான் வந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 10% இன்ட்ரோ போனஸ் தர்றாங்க அப்படிங்கிறது நம்மளோட இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அறிவிக்கப்படாத ஒரு தகவல் வந்து இதில் இருக்குது. இந்த ரெண்டும் தான் வந்து அரசோட அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகிறதுக்கு காரணம். கூடிய சீக்கிரமே அந்த சஸ்பென்ஸாக இருக்கிற அந்த தகவல் என்ன அப்படின்னு தெரிவிக்கப்படும். நம்மளுக்கு கண்டிப்பாக அரசுகிட்டேருந்து ஒப்புதல் கிடைச்சி நம்ம புது பிளானோட நம்ம எஸ்பிஓ சூப்பர் மாதம் என்ட்ரி ஆகும். பிளானுக்கு அரசு மட்டும் ஒப்புதல் கொடுத்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். எஸ்பிஓவில் ரெஃபரல் கொடுத்தவங்க வந்து 40,000 பேர் தான். ஆனால் ரெஃபரல் கொடுக்காமல் சம்பளம் வாங்கியவங்க வந்து 1,10,000 நபர்களுக்கு மேலே இருக்காங்க. இதிலிருந்தே நம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கலாம், எஸ்பிஓவில் ரெஃபரலை மையமாக வச்ச ஒரு கம்பெனி கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கமெண்டில் எஸ்பிஓ இப்படியே உருட்டிட்டு இருங்க, இப்படி வந்து பலதரப்பட்ட குறைகளை கூறும் எல்லா நபர்களையும் லிஸ்ட் எடுத்து எஸ்பிஓவோட ஹெட் ஆஃபீஸ்க்கு வரவழைச்சு, இப்போ எஸ்பி டிஎஸ்பி இந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸர்கள் அதை வந்து ஆய்வு செய்கிறதுக்கு வருவாங்க. அந்த சமயத்தில் அவங்கள கூப்பிட்டு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸை ஏற்படுத்தி தர போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி கொஷின்ஸ் அப்படின்னா, எஸ்பிஓவில் க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு நம்மக்கிட்ட வாங்கினாங்கல்ல காசு, அதுக்கான ஒரு ஆதாரம் ப்ரூஃப் நம்மளுக்கு கொடுத்தாங்களா? உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்களா? இல்லை நீங்கள் எஸ்பிஓவில் வந்து நம்பி ஏமாந்துட்டீங்களா? இல்லை எஸ்பிஓவில் வந்து நீங்கள் செய்கிற வேலைக்கு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கம்பெனி அவங்களால வந்து காண்டாக்ட் பண்ண முடியுமா? அதுக்கான வசதி இருக்குதா? இப்படி பல கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷினை அவங்க வந்து அந்த கமெண்டில் வந்து எஸ்பிஓவை குறை சொல்கிற நபர்கள்கிட்ட கேட்டு அதுக்கான பதிலை வந்து அவங்க சொல்லணும். இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு வந்து நடக்க போகுது. ஸோ கமெண்ட்ஸில் எஸ்பிஓவை பற்றி பேசுகிறவங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு ரெடி அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கேட்குமோ கேளுங்க. ஆனால் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ரெடியாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மீட்டிங் வைக்கப்படும். இப்போ நம்ம பிளாக்கான வெப்சைட் வந்து நம்ம இப்போ கான்செப்ட் வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து அதை சர்ச் பண்ணி நம்ம கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த வெப்சைட்டை நம்மளுக்கு தந்துடுவாங்க. எஸ்பிஓவில் எவ்வளவு ஆப் வந்தாலும் எஸ்பிஓ போர்ட்டல் நம்மளுடைய வெப்சைட்டில் மட்டும்தான் நம்ம வந்து எல்லாருமே வேலை செய்வோம். வெப்சைட்டில் வேலை செய்கிறதுனால மட்டும்தான் ரெவென்யூ வந்து கம்பெனிக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த ஆப்பில் வேலை செய்கிறது மூலிமா ரெவென்யூ வந்து அவ்வளோவா கிடைக்காது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போது பான்சி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பான்சி ஸ்கீம் வந்து நம்ம இந்தியாவில் கண்டிப்பாக அலௌடே இல்லை. ஏன் அப்படின்னா இதில் நிறைய பேர் லாபம் அடைஞ்சிருந்தாலும் இதனால் பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இதில் நன்மை அடைந்தவர்களை காட்டிலும் இதில் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கறனால இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து இல்லீகலான கம்பெனி அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. ஸோ பான்சி ஸ்கீம் இந்தியாவில் வந்து நடைபெற சான்ஸே இல்லை. இப்போது 4 டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நம்ம எஸ்பிஓவுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கணும். நம்ம எஸ்பிஓ நபர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு அவங்களுக்கு வந்து அந்த கேள்விக்கான கொஷின்ஸ் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உடனடியாக எஸ்பிஓவில் இருந்து டெர்மினேட் செய்யப்படுவாங்க. ஜிஎஸ்டி ஒப்புதல் வந்து பேங்க்கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. இப்போ சைபர் கிரைம், ஆர்பிஐ இப்படி நிறைய நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. சைபர் கிரைமுக்கு வந்து நம்ம விளக்கம் கொடுத்தாச்சு. அதனால் கூடிய சீக்கிரமே நம்ம வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆர்பிஐ வந்து நமக்கு வர்ற பணத்துக்கு எப்படி வருது அப்படின்னு நம்ம வந்து விளக்கம் கொடுத்தாலே போதுமானது. இப்போது எம்எல்எம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா சார் வந்து அழகான முறையில் வந்து பான்சி ஸ்கீம் பற்றியும் எம்எல்எம் ஸ்கீம் பற்றியும் யூடியூப் லைவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் பாருங்கள். ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக யூடியூப் லைவில் போய் பாருங்கள். சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தங்க வந்து என்னென்னா ஒரு கம்பெனியில் காசு கொடுத்து சேர்றாங்க. சரிங்களா? சேர்ந்ததுக்கப்புறமா அவங்க ஒரு 5 பேரை சேர்த்து விட்றாங்க.
அதன் மூலயமா அந்த 5 நபர்களை கொண்டு அவங்களுக்கு வந்து ஒரு போனஸ் அமௌண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த எம்எல்எம் வந்து இந்தியாவில் வந்து லீகல் தான், அது வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. இதே வந்து எது இல்லீகல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து 5 பேரை சேர்க்குறாங்க, அந்த 5 பேர் ஒரு 10 பேரை சேர்ப்பாங்க, அந்த 10 பேர் ஒரு 15 பேரை சேர்ப்பாங்க. இப்படி எத்தனை பேர் சேர்த்துக்கிட்டே போகிறாங்க, அத்தனை பேர்கிட்ட இருந்தும் வரும் பார்த்தீங்களா ஒரு போனஸ் அமௌண்ட்டு. அப்படி வர்ற ஒரு மெத்தடு, அதாவது லெவல் பேஸ்ட் இன்கம் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி கண்டிப்பாக ஒரு இல்லீகல் கம்பெனி அப்படின்னு வந்து இந்தியாவில் வந்து அதை வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. சார் வந்து யூடியூப் லைவில் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். பாஸ்வேர்டு மறந்தவங்க அதாவது லாகின் செய்கிறதுல வந்து பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி உள்ள 64 நபர்களோட அந்த பேரை வந்து சார் வந்து யூடியூப் லைவில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இன்னிக்குள்ளே கிடைச்சிரும். கூடிய சீக்கிரமே வந்து சங்கர் சார் வந்து அவங்களுடைய ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஒரு பெரிய அளவில் ஒரு மீட்டிங் நடைபெற போகுது. நம்ம வந்து புதுசாக ஒரு எஸ்பிஓவில் வந்து நம்ம வேலை செய்ய போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்களில் கண்டிப்பாக மீட்டிங் நடைபெறும். அப்படி மீட்டிங் நடைபெறும் பொழுது கண்டிப்பாக நம்ம சங்கர் சாரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும். எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் அறிவிக்கப்படும் அந்த தகவல்களை நம்ம உடனுக்குடன் கேட்டு அதை ஃபாலோ பண்ணாலே எஸ்பிஓவில் நம்ம வந்து தொடர்ந்து பணிபுரியலாம். நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்கலை அப்படின்னா பாதிப்பு நமக்கு தான். இதை வந்து நம்ம புரிஞ்சு செயல்படணும். இது மட்டும் இல்லாமல் யூடியூப் லைவில் சார் நிறைய எக்ஸ்பிளேஷனை அவங்க நம்மளுக்காக அவங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து நம்மளுக்கு வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சார் பேசியிருக்காங்க. ஸோ எல்லோரும் மிஸ் பண்ணாமல் யூடியூப் லைவை போய் பாருங்கள். நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா please kindly subscribe, like, share, comment and support my YouTube channel. Thank you so much to all.